நாமும் போட்டா நல்லா நடிப்பேன்னு சொன்னடா. நான் வந்துகிட்டு பெரிய இடம் ரீசெண்டா நடந்துக்க. இவரு ரொம்ப டீசெண்டா இருக்கிற காவா ஓரத்துல கஞ்சா அடிக்கிற மாதிரியா இருக்கு. ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா 2025 வந்துட்டு ஒரு ஆக்ஷன் த்ரில்லர் படமாக எடுக்கப்பட்ட தி ஓல்டு காட் 2 அப்படின்ற படத்தை பார்த்தீங்கன்னா இப்போ நெட்ஃப்ளிக்ஸ்ல தமிழ் டப்பிங்கோட ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தோட ரிவ்யூ பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். சரி, படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாங் லாஸ்ட் இம்மோர்டல் அப்படின்ற ஒரு தீம்ல தான் பாத்தீங்கன்னா இந்த படம் ஃபுல்லுமே வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்கும். அதாவது இந்த படத்துடைய பார்ட் 1ல பாத்தீங்கன்னா குயின் அப்படின்ற நபரை வந்துட்டு கடலுக்கு அடியில ஒளிச்சு வச்சாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவங்க பாத்தீங்கன்னா திரும்ப வெளியில வராங்க. ஸோ இவங்க பாத்தீங்கன்னா டிஸ்கார்ட் டீமோட பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டு ஆண்டியன் டீமை எதிர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. இதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்றதுதான் இந்த படத்தோட கதையா இருக்கு. மெயினா இந்த படத்துல வரக்கூடிய அந்த ஆக்ஷன் சீக்வன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா படத்துடைய பார்ட் 1 மாதிரியே இதுலயுமே பாத்தீங்கன்னா நல்லாவே வந்திருக்கு. அதே மாதிரி படத்துல வர எல்லா கேரக்டர்களுமே பாத்தீங்கன்னா ஒரு கேரக்டர் வந்துட்டு அதிகமான பவர் இருக்கு அப்படின்ற மாதிரிலாம் காமிக்காம எல்லா கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா ஈக்குவலான பவர் இருக்கு அப்படின்ற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. ஸோ அது நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. ஸ்க்ரீன் பிளே வைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா படத்தோட முக்கால்வாசி வந்துட்டு ஆக்ஷன் சீக்வன்ஸ் இருக்கிற காரணத்தினால அந்த அளவுக்கு போர் அடிக்காம தான் கொண்டு போயிருப்பாங்க. இருந்தாலுமே இவங்க படத்துடைய அந்த கண்டென்ட்குள்ள வரத்துக்கே ரொம்ப டைம் எடுத்துக்கிறாங்க. ஸோ அதனாலே ஒரு சில இடங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் போர் அடிக்கிற மாதிரி தான் இருக்கு. படத்தோட தமிழ் டப்பிங்குமே பார்த்தீங்கன்னா நீட்டா லிப்ஸிங்கோட தான் பண்ணியிருக்காங்க. ஃபைனலாக வந்து இந்த படத்தை ஒன் டைம் ட்ரை பண்ணி பார்க்கலாம்.